எகிப்தோட பிரமிடுகள்ல இருந்து ஐரோப்பாவோட பெரிய பெரிய தேவாலயங்கள் வரைக்கும் எல்லாத்தையும் இணைக்கிற ஒரு ரகசிய மொழி இருந்தா எப்படி இருக்கும்? இன்னைக்கு நாம புனித வடிவியல்னு சொல்லப்படுற அந்த மறைக்கப்பட்ட வரலாற்றோட ரகசியங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம். யோசிச்சு பாருங்க. பண்டைய எஜிப்துக்கும் சாலமன் கட்டின கோயிலுக்கும் அப்புறம் ஐரோப்பால இருக்கிற கோத்திக் தேவாலயங்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும்? பார்க்க சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்குல்ல. ஆனா இது எல்லாத்தையும் ஒரு மர்மமான நூல் இணைக்குது. வாங்க அந்த நூலை பின்தொடர்ந்து போலாம். இந்த எல்லாத்துக்கும் மையமா ஒரு ஆச்சரியமான ஐடியா இருக்கு. அதாவது நாம வாழ்ற இந்த உலகம், இந்த யதார்த்தம் எல்லாமே ஒரு வரைபடத்தை, ஒரு ப்ளூ பிரிண்ட்டை அடிப்படையா வச்சுதான் உருவாக்கப்பட்டிருக்கு. இது இந்த பிரபஞ்சத்தோட ஒரு சீக்ரெட் கோடு மாதிரி. இதுதாங்க புனித வடிவியல், அதாவது சேக்ரட் ஜாமெட்ரின்னு சொல்றாங்க. இது வெறும் கணக்கோ கோணங்களோ கிடையாது. இது படைப்போட வரைபடம். ஒரு பூவோட இதழ்கள்லிருந்து வானத்துல சுத்துற நட்சத்திரங்கள் வரைக்கும் எல்லாத்தையும் உருவாக்குற ஒரு கண்ணுக்கு தெரியாத ஆற்றலோட வெளிப்பாடுதான் இது. சரி, அப்போ இந்த பிரபஞ்சத்தோட ப்ளூ பிரிண்ட்டை யாரு கண்டுபிடிச்சா? யாரு இத பாதுகாத்தாங்க? இந்த அறிவோட முதல் பாதுகாவலர்களை தேடி நம்ம பல ஆயிரம் வருஷங்களுக்கு பின்னால போக போறோம். பாத்தீங்கன்னா இந்த அறிவு ஒரு தங்க நூல் மாதிரி வரலாறு முழுக்க பயணிக்குது. இது எகிப்துல தோத்கிட்ட இருந்து ஆரம்பிச்சு அப்புறம் கிரேக்கர்களுக்கு போய் கடைசியா இஸ்ரேல்ல சாலமன் கோவிலோட அடித்தளமாவே மாறுது. ஒவ்வொரு நாகரிகமும் இந்த ரகசியத்தை அதோட வழியில பாதுகாத்து பயன்படுத்தியிருக்கு. பண்டைய எகிப்தியர்களுக்கு இது ஏதோ தத்துவம்லாம் கிடையாதுங்க. இது ஒரு வாழ்வா சாவா மேட்டர். ஒருத்தர் இறந்த பிறகு அவரோட ஆன்மா அடுத்த கட்டத்துக்கு போகணும்னா இந்த அறிவு ரொம்ப அவசியம்னு நம்பினாங்க. இல்லனா அவங்க ஆன்மா இந்த பிரபஞ்சத்தோட ஆன்மீக வலையில நிரந்தரமா சிக்கிக்குன்னு பயந்தாங்க. இந்த புனித வடிவியல் அறிவோட உச்சகட்ட வெளிப்பாடுதான் சாலமோன் கோயில். அதோட மொத்த டிசைனும் கபாலாவோட வாழ்வின் மரம் அங்கிற கான்செப்டை அடிப்படையா வச்சுதான் இருந்துச்சு. போவாஸ், ஜாசன்னு 2 பிரம்மாண்டமான தூண்கள் அதோட நுழைவாயில இருந்துச்சு. யோசிச்சு பாருங்க, இத கட்டுறதுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 1,80,000 பேர் வேலை செஞ்சிருக்காங்க. இது வெறும் பில்டிங் இல்ல, கல்லால செதுக்கப்பட்ட ஒரு குட்டி பிரபஞ்சம். இவ்ளோ பெரிய ப்ராஜெக்டுக்கு பின்னாடி ஒருத்தர் இருந்தாரு, ஒரு மர்மமான சீஃப் ஆர்கிடெக்ட். அவர்தான் ஹீராம். ஃப்ரீமேசன்கள் இவர ஹீராம் அபீஃப்னு சொல்றாங்க. இவர்தான் அவங்களோட பாரம்பரியத்துல ஒரு முக்கியமான நபர், ரகசியங்களோட பாதுகாவலர். சரி, பெரிய பெரிய சாம்ராஜ்யமெல்லாம் அழிஞ்சு போச்சு. அப்போ இந்த அறிவு என்னாச்சு? காணாம போயிடுச்சா? இல்ல, அது மறையல. அது ரகசியமான கைவினை குழுக்கள் கிட்ட பாதுகாப்பா இருந்துச்சு. இவங்க தான் இந்த அறிவை தலைமுறை தலைமுறையா அடுத்தவங்களுக்கு கடத்துனாங்க. இந்த குழுக்கள்ல சேரது அவ்வளவு சுலபம் இல்ல. முதல்ல நீங்க ஒரு அப்ரெண்டிஸா பல வருஷம் வேலை செய்யணும். அப்புறம் ஒரு சக கைவினைஞரா தகுதி உயர்த்தப்பட்டு சில பெரிய ரகசியங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படும். கடைசியா ரொம்ப ஒழுக்கமாவும் நம்பிக்கைக்குரியவராவும் இருந்தா மட்டும்தான் நீங்க ஒரு மாஸ்டர் மேசன் ஆகி உச்சகட்ட அறிவை பெற முடியும். இங்கதான் ஒரு பெரிய மாற்றம் நடக்குது. அதாவது அந்த காலத்துல இருந்த மேசன்கள் நிஜமான சுத்தியலையும் உளியையும் வச்சு கல்லிலிருந்து அழகான கட்டிடங்களை செதுக்குனாங்க. ஆனா இப்போ இருக்கிற நவீன ஃப்ரீமேசன்கள் உருவக கருவிகளை பயன்படுத்தி அவங்களோட ஆன்மாவையே ஒரு கரடுமுரடான கல்லா பார்த்து அதிலிருந்து நல்ல குணத்தை உருவாக்குறாங்க. இதுதான் நவீன ஃப்ரீமேசன்ரியோட அடிப்படை. இப்போ கதையில ஒரு முக்கியமான என்ட்ரி. ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கூட்டம் வராங்க. இந்த மறைஞ்சு போன அறிவை அவங்க திரும்பவும் கண்டுபிடிச்சு ஐரோப்பா முழுக்க ஒரு கட்டிடக்கலை புரட்சியை உண்டு பண்ணுதா சொல்லப்படுது. அவங்கதான் நைட்ஸ் டெம்ப்ளர். ஒரு கதை சொல்லுவாங்க. டெம்ப்ளர்கள் ஜெருசலம்ல சாலமன் கோவில் இருந்த இடத்துல அகழ்வாராய்ச்சி செஞ்சப்போ அவங்களுக்கு புனித வடிவியலோட எல்லா ரகசியங்களும் அடங்குன பழங்கால நூல்கள் கிடைச்சதுன்னு சொல்வாங்க. இந்த ஒரு கண்டுபிடிப்பு தான் அவங்களோட சக்திக்கு ஆதாரமா மாறுச்சு. இந்த புது அறிவை வச்சுக்கிட்டு டெம்ப்ளர்கள் சாலமனின் குழந்தைகள்னு ஒரு கைவினை குழுவை உருவாக்குனாங்க. அவங்களுக்கு நம்பவே முடியாத அதிகாரங்களை கொடுத்தாங்க. அதாவது அவங்க எங்க வேணாலும் போகலாம், வரி கட்ட தேவையில்ல, அவங்க மேல யாரும் வழக்கு போட முடியாது. இதோட விளைவுதான் காத்திக் கட்டிடக்கலைங்கிற ஒரு புது ஸ்டைல் உருவாச்சு. ஷார்ட்ரஸ் மாதிரி பிரம்மாண்டமான தேவாலயங்கள் வானத்தை முற்றளவுக்கு கட்டப்பட்டது. ஆனா கதை இங்க முடியல. இந்த ரகசிய நூல் வெறும் கிறிஸ்தவ ஐரோப்பாவோட மட்டும் நிக்கல. இதே மாதிரியான கொள்கைகள் இஸ்லாமிய சூஃபி மரபுலையும் மத்த பழங்கால கலாச்சாரங்கள்லயும் காணப்படுது. அப்போ இது எல்லாமே ஒரே இடத்துல இருந்து தான் வந்திருக்குமா? இந்த இணைப்புக்கு ஒரு ஆச்சரியமான உதாரணம் இருக்கு. அது ஒரு நம்பர் 19. இந்த எண் இஸ்லாமிய சூஃபி மரபுலையும் சரி, பண்டைய எகிப்திய ரகசிய பள்ளிகள்லயும் சரி ரொம்ப முக்கியமானதா கருதப்படுது. ஏன் இந்த 19 இவ்ளோ முக்கியம்? ஏன்னா சூஃபி ஞானிகளும் சரி, எகிப்திய ரகசிய பள்ளிகளும் சரி
2 பேருமே என்ன நம்புனாங்கன்னா இந்த 19ங்கிற எண் ஒவ்வொரு மனுஷனோட எனர்ஜி ப்ளூ பிரிண்ட்லயும் இருக்குன்னு சொன்னாங்க. இது மனுஷனுக்கும் பிரபஞ்சத்துக்கும் இருக்கிற ஒரு கணித தொடர்பை காட்டுது. அப்ப பாத்தீங்கன்னா யூதர்களோட கபாலா, கிறிஸ்தவர்களோட ஞானம், இஸ்லாமியர்களோட சூஃபிசம் இதெல்லாம் பார்க்க வேற வேற மாதிரி தெரிஞ்சாலும் எல்லாத்தோட வேரும் ஒண்ணுதான். எல்லாமே ஒரே பழங்கால அறிவுங்கிற கிணத்துல இருந்து தான் தண்ணி எடுக்குது. வடிவங்கள் வேறையா இருக்கலாம், ஆனா ஆதாரம் ஒண்ணுதான். சோ அடுத்த தடவை நீங்க ஒரு பழைய கட்டிடத்தை பார்க்கும்போது அத வெறும் கல்லா மட்டும் பார்க்காதீங்க. அதுக்குள்ள பொறிக்கப்பட்டிருக்கிற பிரபஞ்சத்தோட மொழிய தேடி பாருங்க. ஏன்னா பழங்கால ரகசியங்களை கல்லுல மறைச்சு வைக்க முடியும்னா நம்ம கண்ணு முன்னாடியே நம்மள சுத்தி இன்னும் என்னென்ன உண்மைகள்லாம் மறைஞ்சிருக்கோ யாருக்கு தெரியும்?